நான் ஒரு படம் ஏதோ ஃபெஸ்டிவலில் பார்த்தேன். லிட்டில் ஸ்வீட் வில்லேஜ் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த ஒரு சின்ன கிராமத்தை பற்றி நடக்கக்கூடிய ஒரு கதை. அது நான் சும்மா எனக்கு அப்போ சப்டைட்டிலும் வாசிக்க தெரியாது, ஒன்றும் வாசிக்க தெரியாது. அந்த பார்த்துட்டு இந்த டைட்டில் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்தேன் கோவாவில். இனி அறியாமல் மொழியும் புரியல, ஒன்றும் புரியல. ஆனால் அங்கங்கே நான் சிரிச்சிட்டே இருந்தேன். ஏன்னா அவங்களோட ஆட்டிடியூட் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, எனக்கு அது கன்வே ஆகுது. அது மாதிரி சென்னை 28ல வேற ஒரு விஷயத்தையும் எனக்கு ரொம்ப புரிஞ்சுச்சு பயங்கரமாக. அப்போ எங்கள் ராம் சார் வந்து என்கிட்ட சொன்னது, நான் ஊர்லேருந்து வந்ததுனால இந்த மாதிரி தான் நீ படம் பண்ணணும் அப்படின்னாரு. ராம் சார் வந்து என்கிட்ட சொன்னது வந்து இந்த மாதிரி தான் நீ படம் பண்ணணும், இவ்வளோ ஜாலியாக. அப்போ களவாணி சொன்னார். களவாணி ரிலீஸ் ஆச்சு. எல்லாமே அவர் என்னன்னா, நானும் ராம் சார் இருந்தோம்னா பயங்கரமாக கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம், சிரிச்சிட்டே இருப்போம் 2 பேருமே. நான் ஊரில் எனக்கு காமெடிலாம் சொல்லிகிட்டே இருப்பேன். அவர் என்னை நம்பினது நான் ஒரு காமெடி ஃபிலிம் மேக்கராக தான் இருக்கும்னு நினச்சாரு. இவ்வளோ கதைகள் சொல்லுவோம்ல, இப்போ என்னோடய லைஃப்பில் நடந்த இன்னசென்ட்டாக நான் பண்ண விஷயங்கள்லாம் சொல்லுவோம்ல, இப்போ கிட்டத்தட்ட அதில் வாழையில் ஒரு சின்ன சின்ன சாம்பிள்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. அப்போ அவர் நம்பினது நான் வந்து சென்னை 28 மாதிரி, களவாணி மாதிரி இந்த மாதிரி படங்கள் தான் நான் பண்ணுவேன். அதுவும் சென்னை 28 சிட்டி லைஃப். களவாணி மாதிரி நான் படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்பினார். அதுக்கப்புறம் நான் லிட்ரேச்சர் வாசிச்சதுக்கப்புறம், நான் லிட்ரேச்சர் வாசிக்க என்னோட நான் சொல்லாமல் வச்சிருந்த கதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். இது எல்லாம் வந்தோடனே சொல்லுவோம்ல, ஜாலியாக இருக்கிறதா சொல்லுவோம். இப்போ சொல்லாமல் வச்ச கதை சொன்னோடனே அவர் சொல்லிட்ட உடனே, டேய் இதெல்லாம் பண்ணு, அதை யார் வேணாலும் பண்ணுவாங்க, இதை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, இதை நீ பண்ணு அப்படின்னு சொன்னால் அப்படி தான் என்னோடய விஷயம் மாறிச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு ஆசைப்படுறது என்னென்னா, எந்த படத்தில் அதிகமாக சிரிச்சனோ அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தோணும் ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி.